ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு முக்கிய ரகசிய தகவல்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். இயக்குனர் இமயம் என்று போற்றப்படக்கூடிய பாரதிராஜா அவர்கள் காலமாயிட்டார். அவர் காலமானது அனைவருக்குமே தெரியும். இது தமிழ் திரையுலகுக்கு பேரிழப்பு, அதுவும் ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. இவர் இயக்கிய படங்கள் ஒவ்வொன்றுமே காலத்தால் அழிக்க முடியாத படங்கள். ஸோ இவருடைய படங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கும். அதை விட ரொம்பவே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இவர் இயக்கிய 16 வயதுநிலை படத்தில் இவருக்கு நிறைய அவார்ட் கிடைச்சிது. அதுதான் இவருடைய ஃபஸ்ட்டு படம். அதுக்கப்புறமா இவர் ஒரு பெரிய டைரக்டராக முத்திரை கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ வரைக்கும் இயக்குனர் இமயம் என்று போற்றப்படக்கூடிய இவருடைய இடத்தை யாராலையுமே பிடிக்க முடியல. பெரிய பெரிய டைரக்டர்கள் இப்போ யார் வந்தாலும் இவர் இயக்கின படத்தை போல் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த டைரக்டர்களுடைய ஒரு கருத்தாகவும் இருக்குது. அப்பேற்பட்ட இயக்குனர் இமயம் என்று சொல்லப்படக்கூடிய இவர் கடைசியாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். தன்னுடைய 84 வயதில் காலமாயிருக்கிறது மக்களிடையே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இயக்குனர் இமயம் என்று பேசப்பட்ட இவர் பல நடிகர்கள் நடிகைகளை அறிமுகம் செய்தார் என்பது குறிப்பிடப்படுது. குறிப்பாக ராதிகா, ராதா, அப்புறம் ரேவதி, இவங்க எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான். இப்போ அவங்களாம் பெரிய ஹீரோயினாக இருக்கிறாங்க, நிறைய வளவராங்கன்னா அது இவருடைய திறமையால் தான் என்று சொல்லலாம். அதே போல் நடிகர் கார்த்திக், நிழல்கள் ரவி, இவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான். நெப்போலியனை கூட இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான். இந்த மாதிரி பல கதாநாயகர்களெல்லாம் உருவாக்கினவர் இவர் என்று சொன்னால் இவருடைய ஒரு இது இப்போ வரைக்கும் பேசும் பொருளாகவே இருக்குது. இப்பேற்பட்டவர் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த வாரம் புதன்கிழமை வீட்டிலையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயிரிழந்திருக்கிறார். அவர் உயிரிழந்த கடைசி நேரத்தில் அவர் கூட யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய துயர விஷயமே. ஆக்சுவலி இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இவர் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே இல்லை. கட்டின ஒய்ஃபும் இல்லை, பெத்த மகளும் இல்லை, மகனோட பேரப்பிள்ளைங்க மகளும் யாருமே இல்லை. ஸோ நர்ஸு தான் இருந்ததாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அதோடு இவங்க இறப்புக்கு பின்னாடி தான் பாரதிராஜா வீட்டில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கா அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதெல்லாம் இவருடைய அடக்கம் வீடியோலேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகளுக்கெல்லாம் சண்டை வந்தது அப்படியே லைவாகவே வெளியானது. அதோடு கங்கை அமரெல்லாம் மனைவியை பார்த்து நல்லா திட்டிருக்கிறாரு. பாரதிராஜா மனைவியை பார்த்து, ஏன் இப்படி கடைசி நேரத்தில் எல்லாம் விட்டுட்டு போனீங்க, அனாதையாக ஏன் அவரை விட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக கத்துனார். அதெல்லாம் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ட்ரெண்டிங்காக பரவி இருந்தது. இதனிடையே இப்போ ஒரு ரகசியம் என்ன வெளியாகிருக்குன்னா, இவர் இறப்பதற்கு முன்னாடி மகள்கிட்ட கடைசியாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாராம். அதோடு இவர் அடக்கம் ஏன் சென்னையில் செய்யாமல் அவருடைய சொந்த ஊரில் செய்யப்பட்டது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த இதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இவரை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒருவேளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவரை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனலாக நீங்கள் இவரை பார்த்துருந்து பேசியிருந்து அதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இவர் இயக்கிய படத்திலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த படம் என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ சென்னையில் தகனம் செய்ய மறுப்பு கொடுத்து ஏன் கடைசியாக சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டதுங்கிறத பார்க்கலாம். அதோடு மலேசியாவில் வைத்து மகளிடம் பாரதிராஜா கண்ணீரோடு அந்த கடைசி வார்த்தை இப்போ வைரலாகிருக்கு. சொந்த ஊர் பண்ணை வீட்டில் இப்படி ஒரு இறுதி சடங்கு நடக்க பாரதிராஜாவுடைய மகள் எடுத்த அதிரடி முடிவுக்கு காரணம் என்னங்கிறது தான் இப்போ அவங்க மகளே கூறியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். தமிழ் திரையுலகிற்கு கிராமிய பின்னணியையும் யதார்த்தையும் அறிமுகம் செய்து இயக்குனர் இமயம் என்று போற்றப்படக்கூடிய மாபெரும் கலைஞர் பாரதிராஜா தான். இவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையோ ரசிகர்களையோ ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு என்று சொன்னால் மிகையாகாத உண்மை. 1977 வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம்
இயக்குனராக அறிமுகமாகி அதுவரை ஸ்டூடியோவுக்குள் முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை கிராமத்து மண் வாசனைக்கு அழைத்து சென்ற பெருமை இவருக்கு உண்டு. கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், முதல் மரியாதை, கிழக்கு சீமையிலே உள்ளிட்ட எண்ணற்ற காவியங்களை தமிழ் சினிமாவிற்கு தந்த இம்மாபெரும் ஆளுமையின் மறைவையொட்டி திரையுலக பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் நேரில் வந்து தங்களது கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி வந்தனர். இயக்குனர் பாரதி ராஜாவின் இறுதி சடங்குகள் குறித்து குடும்பத்தினரிடையே விவாதங்கள் எழுந்த நிலையில் அவரது இறுதி ஆசையை நிறைவேற்றுவதில் அவரது மகள் ஜனனி உறுதியாக நின்றுள்ளார். பாரதி ராஜாவின் உடலை சென்னையிலே தகனம் செய்துவிடலாம் என்று உறவினர்கள் தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் மலேசியாவில் தன் மகள் ஜனனியின் வீட்டில் இருந்தபோது பாரதி ராஜா தனது கடைசி ஆசையை அவரிடம் பகிர்ந்துள்ளார். அதாவது தான் மறைந்த பிறகு வத்தலக்குண்டில் உள்ள தனது சொந்த பண்ணை நிலத்தில்தான் தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதை ஜனனி உறவினர்களிடம் சுட்டுக்காட்டி சென்னையிலேயே வந்து தகனம் செய்யக்கூடிய யோசனையை மறுத்துள்ளார். மகளின் இந்த உறுதியான முடிவை எடுத்து பாரதி ராஜாவின் இறுதி ஆசைப்படியே அவரது சொந்த ஊரான வத்தலக்குண்டில் உள்ள பண்ணை இல்லத்தில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அவரது உடல் கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இரவு 9 மணிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொந்த ஊருக்கு கொண்டு போகப்பட்டது. அதனை தொடர்ந்து வெத்தலக்குண்டு பண்ணை நிலத்தில் முழு அரசு மரியாதையோடு குடும்ப முறைப்படி அவரது இறுதி சடங்குகள் நடைபெற்றது. தனது வாழ்நாளில் கிராமத்து மண்ணை நேசித்த ஒரு மாபெரும் கலைஞர் இறுதியாக தன் ஆசைப்பட்டபடியே அந்த கிராமத்து மண்ணின் மடியிலே துயில் கொள்ள போகிறது தான் இப்போ ரொம்ப ஒரு பேசும் பொருளாகவே இருக்குது. ஸோ அவர் இந்த மாதிரி ஆசைப்பட்டதை அவர் மகள் உறுதியாக இருந்து செய்தது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் மகனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் அவங்கள தடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறது இவங்க மேலே குற்றம் சாட்டப்பட்டுருக்கு. ஸோ அந்த பிரச்சனை என்னங்கிறது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஸோ சொத்து பிரச்சனை இப்போ போயிட்டு தான் இருக்குது. இன்னும் அந்த சொத்து பிரச்சனைக்கு விட தெரியல. ஸோ சொத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுசாக இன்னும் யாருக்கு போயிருக்கு யாருக்கு போகலை அப்படிங்கிறது இன்னும் எதுவும் வெளியாகவில்லை. ஆனால் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய நியூஸ் இது மட்டும்தான். ஸோ மகள் உறுதியாக இருந்தது செய்தது எந்த அளவுக்கு கரெக்டாக அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் தெரிவிங்க. அதே போல் இவருடைய இறுதி ஆசை நிறைவேறியது கண்டிப்பாக குடும்பத்தில் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி அவங்க மகளே குறிப்பிட்டிருக்கிறாங்களா. ஸோ அதுவும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகிட்டுருக்கு. இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.